ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து பேக்கேஜ் வந்திருக்கு காய்ஸ். பேக்கேஜ் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க இந்தியன் போஸ்ட்லேருந்து. என்னால் சுத்தமாக பிரிக்கவே முடியல. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பிரிக்கிறதுக்கு. சாரி, அவர் ஆர்வத்தில் வந்து எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. எப்படா ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு. Wow! Hey, malla malla. என்னது? சாரி. தீபாவளிக்கு ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ட்ரெஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு வந்து சாரி கேட்டிருந்தேன், அனுப்பியிருந்தாங்க. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. காட்ஸ் கிரேஸுங்க, ஒரு பேக்கேஜ் கூட எங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் வந்துருச்சு. எல்லாமே பத்திரமா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கேசரி அண்ட் ஒரு உப்புமா செய்கிறதுக்காக ரவா அனுப்பியிருந்தாங்க. அடுத்து வந்து மூண்டால் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸில் அனுப்பியிருந்தாங்க. அத்திப்பழம், இது வந்து இந்த கிரவுண்ட் நட்டில் வந்து பர்ஃபி மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது. ட்ரை ஃப்ரூட்ஸ் கேட்டதுனால நிறையா அனுப்பியிருந்தாங்க. பிஸ்தா, அப்புறம் வந்து அத்திப்பழமும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து தீபாவளி கிஃப்டாக அனுப்பியிருந்தாங்க. என்னோடய ஃபேவரட்டான மிக்சர் இது எங்கள் அப்பா அனுப்பியிருக்காரு. இது வந்து கடலை மிட்டாய். கடுகு, உடச்ச கடலை, வால்நட்ஸு, பிஸ்தா, அவுல் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். நல்லா அனுப்பியிருக்காங்க. இது வந்து வத்தல், ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற அப்பளம், குழம்பு மசாலா, இன்னொரு பேக்கெட் ரவை, பஜ்ஜி மாவு, அப்புறம் லாஸ்ட்டாக கமர்கட். இந்த பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ் போகலாம். இன்னொரு பாக்ஸ் இது. டோட்டல் வந்து 32 kgs வந்து இது வந்து இன்னொரு பார்சல். இது வந்து வீட்டு மிளகாத்தூள் எங்கள் அம்மா வந்து பேக் பண்ணி ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்ஸில் போட்டு. சேமியா மிக்ஸ், துவரம்பருப்பு, சேமியா, மூங் தால். ஆமா, யூடியூப் இது மட்டும் கொஞ்சம் வந்து இது மட்டும் பார்சல் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் விழுந்திருக்கு. மற்றபடி வேற எந்த டேமேஜுமே இல்லை. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். வந்து பாப்கார்ன் பிடிக்கும்னு சொல்லிட்டு பாப்கார்ன் எங்க அம்மா வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. அப்பளம், உப்புமா செய்யறதுக்காக ஆசீர்வாத் கோதுமை மாவு, புளி வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. உளுந்து ஒரு வருஷத்துக்கு கழிச்சுதான் அங்க இருந்து கேக்குறோம் பார்சல். இட்லி அரிசி, கட்டாகத், வெல்லம், சாப்பாடு அரிசி வந்து கொரியால வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து நாங்க இந்தியால இருந்து
5 கிலோ சாப்பாடு அரிசி பார்சல் போட்டு அனுப்ப சொன்னோம். எங்க அப்பா வந்து பார்சல் பிரிக்கிறத பாக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ கால் லைன்ல இருக்காரு கைஸ். உங்க ஃபேமிலியே இருக்கு வீடியோ கால்ல. ஓகே ஓகே. இட்லி அரிசி இன்னொரு பாக்கெட். இங்க பாருங்க, இது என்னது? கேசரி பவுடர்ப்பா. கேசரி பவுடர் இத்தனோடு டப்பா கொடுத்துருக்காங்க. ஐயோ, பாயாசம் மிக்ஸ், பாயாசம் மிக்ஸ், அப்பளம். அவ்வளோதான். டோட்டலாக 2 பேக்கேஜ், 2 பேக்கேஜும் பிரிச்சாச்சு. வெயிட் வந்து 2த்தையும் சேர்த்து 32 kgs வந்திருந்தது. நல்லா வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க, எந்த டேமேஜும் இல்லை. கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து பார்சல் வர்றப்போ வந்துட்டு எல்லா ப்ரூஃபும் கேட்பாங்க. இதோட பில்லு, ஒரிஜினல் பில்லு, ப்ராடக்ட்ஸோட ஒரிஜினல் பில்லு, அப்புறம் வந்துட்டு யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு எல்லாமே வந்து கேட்பாங்க. கொரியர் வந்து 10 to 15 டேஸில் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு 10 டேஸ்லேயே வந்துருச்சு. ஸ்பீட் போஸ்ட் அப்படின்றதுனால 10 டேஸ்லேயே வந்துருச்சு. இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.